வணக்கம், வெல்கம் டு சூயிங் ஸ்கூல் தமிழ். இந்த வீடியோவில் கிச்சன் டவலை நம்ம எப்படி ரொம்ப சுலபமாக பண்ணலான்னு பார்ப்போம். நான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பார்த்த ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கிச்சன் டவல் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதலாவது காட்டன் ஃபேப்ரிக். பிரிண்டடோ இல்லை பிளெயின் கலரோ அது உங்கள் சாய்ஸு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது காட்டன் மெட்டீரியல் வந்து சீக்கிரமாக தண்ணியை உறிஞ்சக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி காட்டனில் இருக்குது. அடுத்ததான் மேட்சிங் த்ரெட், பீடட் பென்ஸ், கிளிப்ஸ், மார்க்கிங் சாக், பென்சில், சிசர்ஸ், அயன் பாக்ஸ். முக்கியமான டூல் ஹெம் டெம்ப்ளேட். ஹெம் டெம்ப்ளேட் எப்படி பண்ணணும்னு தெரியலனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோவோட கடைசியில் நான் ஐகார்ட்டில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹெம் டெம்ப்ளேட் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் வேல்யூஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹையர் மெஷர்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் இது போல் ஸ்ட்ரிப் ஃபார்மில் கூட யூஸ் பண்ணலாம். எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருந்ததுன்னா அது ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ ஜென்ரலாக கிச்சன் நாப்கின்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது, சதுர வடிவத்தில் தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது அன்ஷேப்பில் இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த போர்ஷனை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெம் பிளேட் தேவை. அயன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. இப்போ நான் 4 பக்கமும் 1 இன்ச் அளவில் மடிச்சடிக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அடுத்தது எனக்கு ஃபோல்டு 1க்கு வந்து நான் அரேஞ்ச் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். இதே போல் பேலன்ஸ் உள்ள 3 சைடையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் 2வது பக்கம் முடிச்சிட்டேன். இப்போ அந்த எண்டு பார்த்திங்கன்னா எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஃபஸ்ட்டோட எண்டுக்கு மேலே இந்த செகண்ட் வந்து விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு பீஸை கட் பண்ண போகிறோம். தைக்கிறப்ப பல்கியாக இருக்கும். சரிங்களா? மொதல் ஃபோல்டு, அதுக்கு அடுத்தது 2வது ஃபோல்டு. அந்த ஃபோல்டை நான் எப்படி மடக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இது போல் மடக்கிக்கோங்க. கிளிப்ஸ் இருந்தால் கிளிப்ஸ் போடலாம், இல்லாட்டி நீங்கள் ஹேர் கிளிப் கூட யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம்.
4 சைடையும் அயன் பண்ணி நீட்டாக கட் பண்ணி பின் பண்ணிட்டேன். அடுத்ததான் நமக்கு ஃபேப்ரிக் லூப் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வேணும். உங்களுக்கு எந்த நீளம் லூப் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு குறையாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பக்கமும் ஒரு 4 இன்ச்சுக்கு அயன் பண்ண போகிறேன். அப்ராக்சிமேட்டாக தான் மடித்து அயன் பண்ணுறேன். அதை லூப்புக்கு நம்ம அடுத்தது இதை பாதியாக மடிக்க போகிறோம். மடித்து ஒரு அயன் பண்ணிக்கணும். இது போல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் ஸ்டிச் எடுத்து பார்த்துக்கோங்க. மேலே ஸ்டிச்சும் கீழே ஸ்டிச்சும் கரெக்டாக இருக்கா, ஸ்டிச் பிரியுதா லூஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபேப்ரிக் டேபு முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பிரிக்க வேண்டாம். நீங்கள் லூப்பை வந்து இந்த மாதிரி சைடில் கூட வைக்கலாம். கார்னரில் வச்சிங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.